போர் புரியறதுக்கு படைகளோட எல்லாம் தயாராக இருக்குது. அடுத்த கட்டமாக போர் மட்டும்தான் இது பண்ணணும். இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் எழுது. பரந்தாமா, நான் யாரை எதிர்த்து இப்போ நான் போர் புரியணும்? எதிர்த்தாப்ப இருக்கிறது என் சகோதரர்கள். அவங்கள வீழ்த்தி நான் என்ன அடைய போகிறேன்? அவங்களோட அவங்களோட சரீரத்தை கொன்று அப்படி ஒன்று அடையணுமா எனக்கு அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார். அர்ஜுனா, இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அண்டம் அனைத்தும் என்னுள் அடக்கம். இங்கு எதிரியாக இருப்பவனும் நானே தான், உன்னோடு இருப்பவனும் நானே தான். எல்லாம் என்னால் படைக்கப்பட்டவை. உடலுக்கு அழிவு உண்டு, அந்த உடலில் உள்ள ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. இதை நீ செய்தாக வேண்டும் என்பதை விட உன்னை செய்ய வைப்பவனே நானே தான். நீ இங்கு ஒரு கருவியாவாய். நீ செய்கிறாய் என்பதை விட நானே செய்கிறேன் என்பதுதான் பொருள். என்ன ஒரு இது! இங்கே நம்ம எல்லாமே ஒவ்வொரு செயல் பண்ணுறோம்ல, நானே பண்ணிட்டேன், நான் தான் அதை செஞ்சேன். நாம் செய்யலை, மேலேருந்து செய்ய வச்சுருக்காங்க. இன்னொருத்த பார்த்து நம்ம அவனுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு, இவனுக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு, நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. அவனோட இதுபடி அவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதற்காக அவன் போராடுகிறான், அதற்காக அவன் வாழ்கிறான். நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதற்காக நீ போராடு. அவனும் நீயும் ஒன்றல்ல. அவன் வேறு நோக்கத்தில் ஒன்றை அடைகிறான். உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ அனுபவித்து அதில் எது நியாயமோ எது தர்மமோ அதை செய். அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடச்சிருக்கு, அது முக்கியம் கிடையாது. உனக்கு என்ன கிடச்சிருக்கு அதை எடுத்துக்க. அதில் நீ என்னதெல்லாம் பண்ணலாம் அதை யோசி. அங்கே இருப்போனும் கடவுளோட இதுதான் கிருபை தான். இங்கே இருக்கிறதும்